வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் உன்னோடு கா திரைப்படத்துடைய வீடியோஸை பார்க்க போகிறோம். ஒம்பிச்சுக்கா அப்படின்ட்டு பேசுகிறப்ப ரொம்ப பேச்சு தமிழ் வர்றது, இவங்க வந்து உன்னோடு கான்னு கொஞ்சம் டீசன்ஸியாக வச்சுருக்காங்க. படத்தில் எப்படி இந்த டைட்டில் அதே மாதிரி படம் ஃபுல்லும் வந்து நாயகம் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இந்த படத்துக்கான டைட்டிலாக கூட இருக்கலாம். ஓகே, இந்த திரைப்படத்தை வந்து அபிராமி தியேட்டர் ஓனர் அபிராமி ராமநாதன் வந்து இந்த திரைப்படத்தை வந்து தயாரித்திருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கான கதையும் அவரே எழுதியிருக்கிறார். இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கி இருப்பவர் ஆர்கே. ஒம்பிச்சுக்கா உன்னோடு கா திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அதில் வந்து தலைமுறையாக ரெண்டு பிரிவுகள் வந்து சண்டை போட்டுக்குது. அது ஏன்னா சம்சார மின்சாரத்தில் எப்படி நடுவில் கோடு கழிச்சிக்கிறாங்களோ அதேமாதிரி கிராமத்துக்கு நடுவில் இருக்காங்க. அந்தாண்ட இருக்கிறவங்க அண்ணன் தண்ணி போகிறாங்காமல் பிரிந்திருக்கின்றார்கள். இந்த ரெண்டு கிராமத்திலும் இருக்கிற பெரிய தலைக்கட்டுகளான பிரபு அண்ட் கைத்தன்னன் ரெண்டு பேருமே அவங்க வந்து அவங்களுடைய பொண்டாட்டி ஊர்வசி அவங்க ஒய்ஃபெல்லாம் கூட்டுக்கிட்டு மெட்ராஸ் வந்து செட்டில் பண்ணுறாங்க. எதிர் வீடுகளில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஊரில் வந்து அழிச்சிக்கிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றாவே இங்கே வந்து இருக்கிறாங்க. பிரபுவுக்கு பையனாக வந்து ஹரி நடிச்சிருக்கிறாரு. கைத்தன்னவனுக்கு மகளாக மாயா நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து தான் பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னா அவங்க ரெண்டு பேரும் எளியும் புனியமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே பார்த்தா கிராமத்துலேயும் எளியும் புனியமாக இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க வந்து கிராமத்தில் வந்து எதிரிகளாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போகுது. அதுலேருந்து அவங்க எப்படி இந்த குடும்பம் மீண்டு வருகின்றது என்பது தான் இந்த உன்னோடு கா திரைப்படத்துடைய கதை. ஆரி அவர் வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர். அவர் அப்படியே ஆக்சிடெண்ட்டில் நடிக்க வந்தார். இரட்டைச்சுழி, நெடுஞ்சாலை, மாயா, அப்புறம் வந்து மாலை பொழுதின் மயக்கத்தில் அவர் நடித்ததில் எனக்கு ரெண்டு படங்கள் பிடித்த படங்கள். ஒன்று வந்து மாலை பொழுதின் மயக்கத்தில், இன்னொன்று வந்து நெடுஞ்சாலை. மாயா கூட வந்து பர்ஃபார்மன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நயன்தாரா. பட் இவருடைய நெடுஞ்சாலை வந்து இவருடைய மாஸ்டர் பீஸ். மிக முக்கியமாக அந்த லாரி ஓடிட்டுருக்கிறப்ப, அந்த டெம்போ ஓடிட்டுருக்கப்போ ஓடி போய் அதில் ஏறி அதெல்லாம் மிகப்பெரிய உழைப்பு. அந்த படம் வந்து அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துடணும். பட் இந்த திரைப்படத்தில் வந்து அவர் வந்து சிவான்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய பாத்திரத்துக்கு நடிச்சிருக்கிறாரு. நிறைய இடங்களில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி மாயா புதுமுகமாக இருக்காங்க. சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க. நிறைய சண்டை போடுறப்ப நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் இருக்குது. அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் வந்து மிக முக்கியமாக கிறுக்கா அப்படின்னு ஒரு சாங் ஒன்று வருது. அதில் வந்து அந்த பெண்ணோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் அவ்வளோ லவ்வபுளாக இருக்குது, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆரியனுடைய ஃப்ரெண்டாக வந்து பால சரவணன் நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து பேரா வந்து மிஷா கோஷல் நடிச்சிருக்காங்க. மிஷா கோஷல் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாங்க. ஹீரோயினை விட இவங்க சில காட்சிகளில் ரொம்ப அழகாகவே இருக்கிறாங்க. பாலசரவணன் காமெடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. சில இடங்களில் வந்து சிரிப்பு மூட்டுறாரு. மிக முக்கியமாக இன்டர்வலுக்கு பிறகு அது என்னென்னா ரெண்டு பேருமே ஒரே பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறான்றப்பெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு. ஏன்னா மிஷா கோஷலும் அதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க அந்த இடங்கள்லாம். ஏன்னா இன்டர்வலுக்கு பின் வந்து தியேட்டரில் வந்து நிறைய இடங்களில் வந்து கலகலை பார்க்குறது மிஷா கோஷல் அண்டு பாலசரவணனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குதுன்னா அதுக்கு வந்து மிக இல்லை. எல்லாத்த விட இந்த படத்தில் வந்து மன்சூர் அலிகான் வந்து அவருக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட், அவர் நந்துண்டு, அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான். அவர் சீரியல்லாம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து அடியாலாம் நடிச்சிருக்கிறாரு. நிறைய இடங்களில் வந்து ரொம்ப அவருடைய பாடி லாங்குவேஜ் ரசிக்க வைக்குது. பென்சில்லாம் வச்சுக்கிட்டு பண்ணுற அந்த விஷயம். அதே மாதிரி சாம்ஸ் வந்து அந்த டீல், அதாவது ஒரு 6 மாதம் கேரண்டி கொடுத்து ஒரு தமிழ் மேட்ரிமோனியல் விஷயத்தை வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. திரைப்படத்திற்கான இசை வந்து சி சத்யா. 2 பாடல்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிக முக்கியமாக அந்த கிறுக்கா சாங் வந்து ஃபண்டாஸ்டிக். எனக்கு வந்து இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த கிறுக்கா சாங்கும், அதுக்கான ஒளிப்பதிவு, அதுக்கான எடிட்டிங் எல்லாமே வந்து ஒரு கூட்டு கலவையாக ஒரு இடம் வந்து அசத்துன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சக்தி சரவணனுடைய ஒளிப்பதிவு இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய லுக்கு, ஒரு கிராண்ட் லுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு சக்தி சரவணனுடைய ஒளிப்பதிவு ரொம்ப அற்புதம். அதுவும் வந்து இந்த கிறுக்கா சாங்கில் கூட வந்து ஒரு டச் ஆங்கிள் ஃப்ரேம்ஸு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம், அந்த ஃப்ரேமுக்கு உள்ளார வந்து லைட் ஹவுஸ் வர மாதிரியான ஷார்ட்ஸ்லாம், அந்த மெனக்கடெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த ப்ரூஸ்லி உதவாங்கிறப்போ வந்து பென்சில் செய்வதுக்கான ஷார்ப்னர், அந்த க்ளோஸ்அப்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்காக நிறைய மெனக்கெட்டுருக்காங்கன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி கல்யாண சாங், பேக்ராப்பில் வர கல்யாண சாங் வந்து ரொம்ப ரிச்சாக, ரொம்ப ராயலாக இருக்குது. ஸோ அதுக்கான மெனக்கெடெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கான மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டபிளான திரைக்கதை. தெலுங்கில் 6 மாதத்தில் ஒரு 5 படம் இதே மாதிரி கதையமைப்பில் வரும். ஆனால் அவங்க கொஞ்சம் கிளாமர் சேர்த்து ஆக்ஷனை பண்ணி
ஒரு பெரிய ஹீரோவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வச்சு பண்ணி ஒரு மாதிரி மாசாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் இந்த திரைப்படம் நிறைய படங்கள் வந்து போய் உட்காந்தோம்னா என்பாடா முடியும் ஏண்டா வந்தோம் அப்படிலாம் பண்ணுவோம். இந்த திரைப்படம் அந்த ஒரு கேட்டகரியில் இல்லை. அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கின்றது. ஸோ ஓவராலாக இந்த திரைப்படத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப சூற மொக்க ஐயோ ஏன்டா வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் துடிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான காட்சிகளோடு இந்த படம் வந்து பார்க்குறோம். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 2.75. வேறு என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.